வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட் பண்ணிவிட்டு விதை போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விதை போடுங்க. இது வந்துட்டு பீர்க்கங்காய் விதை சூப்பராக அந்த மிளகா செடி வச்சுருக்கோங்க. அதை சுற்றி பீர்க்கங்காய் விதை போட்டுட்டாங்க. நமக்கு இடம் வந்து நிறைய கிடையாதுங்க, ஸ்பேஸ் நிறைய கிடையாது, தோட்டம்லாம் கிடையாது. சின்ன சின்ன இடத்துல தான் நான் போட்டுக்குவேன், சரிங்களா. அதுக்கப்புறம் காசரக்காய் விதை, அதாவது புளிச்சக்கீரை விதை, தண்டுக்கீரை விதை வச்சுருக்காங்க. இப்போ தண்டுக்கீரை விதை தான் இப்போ போட போகிறேன் நான். அதுவும் வந்து ஒரு சின்ன இடம் தான், ரோஸ் செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துலையே கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்துட்டு அப்படியே மண்ணை கிளறி விட்டுட்டு அதில் தாங்க போட போகிறேன். ஆடி 18 அன்றைக்கி விதை போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதை தான் தண்டுக்கீரை விதை. அதை மண்ணை கிளறி விட்டுட்டு அப்படியே தூவி விட்டுணுங்க. அப்படியே தூவி ஆடி 18 அன்றைக்கி தான் எல்லோரும் விதை போடுவாங்கங்க. கிராமத்துலாம் பார்க்க போனீங்கன்னா எல்லோரும் விதை போடுவாங்க. நிலத்தில் ஏர் ஓட்டுவாங்க. எல்லா விளைச்சலும் போடுவாங்கங்க, சரிங்களா. இன்றைக்கி வந்து நாமளும் நம்ம வீட்டில் சின்ன இடமா இருந்தாலும் போடலாம் வாங்க. இவ்வளோட இடம்தான். விதையெல்லாம் தூவி விட்டுட்டு மண்ணை அப்படியே மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விடணும். அவ்வளோதான் விதை போடுறது. பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட நம்ம வீட்டில் வந்துட்டு விதை போட்டு நம்ம கண்ணு முன்னாடி எந்த கெமிக்கலும் இல்லாமல் விளைய வச்சு எந்த காய்கறிகளும் சரி கீரையும் சரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. வெளியிலலாம் கீரை வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே போடலாம்ல. சின்ன இடம், இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்கவே கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகாதுங்க, அவ்வளோதாங்க. நான் விதை போட்டே முடிச்சிட்டேங்க. இப்போ வந்துட்டு தண்ணி எடுத்து வந்து கொஞ்சமாக அப்படியே தெளித்து மட்டும் விட்டால் போதும். தெளித்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா காஞ்சிச்சு பாடு அதுக்கப்புறம் அப்படியே முளைச்சி வந்துடும், சரிங்களா. பாருங்கள், மண்ணெல்லாம் நல்லா நிறைய விட்டுடணும். அப்படியே நல்லா நிறைய விட்டுட்டு தண்ணியை வந்துட்டு லைட்டாக தெளித்து விடணும். சின்ன ஸ்பேஸ் தானே, அதனால் அப்படியே கையிலேயே அப்படியே தெளித்து விட்டுறேன், சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன இடமா இருந்தால் கூட இந்த மாதிரி விதை போட்டு அதில் காய்கறி விளைஞ்சாலும் சரி கீரை விளைஞ்சாலும் சரி நல்லா பயன்படுங்க, சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன செடி என்னன்னு தெரியலங்க, என்ன அழகு செடின்னு தெரியல, இது பேரே தெரியல. ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வச்சோம், அது அழகாக அப்படியே படர்ந்து இந்த எண்டில் அந்த நுனியில் வந்துட்டு லைட் பர்பிள் கலரில் பூ வருதுங்க, அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த செடி பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆடி 18 நல்லா கொண்டாடுங்க. ஹாப்பி ஆடி 18.